வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். ஒரு நிமிஷம் ஒரு தகவல் மூலமா இன்னைக்கு நான் என்ன தகவல் சொல்ல போறேன் அப்படின்னா, தேர்தல் களம் ரொம்பவே சூடு பிடிச்சிட்டு இருக்கு. அதனால அது தொடர்பான ஒரு தகவலை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். திமுகல இருந்து நீக்கப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை தோற்றுவிச்சார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதிமுக எப்போ எங்க முதல்ல போட்டியிட்டுச்சு அப்படின்னு சொன்னா, திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல்ல தாங்க போட்டியிட்டுச்சு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு தனி சின்னம் அப்படிங்கிறது கிடையாது. மாயத்தேவர் அப்படின்றவர் தான் போட்டியிடுறாரு. அப்போ மதுரை மாவட்ட கலெக்டரா இருக்கிறவர் தான் தேர்தல் அதிகாரியா இருக்காரு. மாயத்தேவர் கிட்ட சொல்றாரு, எந்த சின்னத்துல நீங்க நிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்துல எம்ஜிஆர் சென்னையில ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காரு, என்ன சின்னம் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப மாயத்தேவர் முன்னாடி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கப்படுது மாவட்ட கலெக்டர் மூலமா. அவர் பாக்குறாரு, ஒவ்வொரு சின்னமா பாக்குறாரு. ஏன்னா மற்ற கட்சிகள் எல்லாமே அவங்கவுங்களுக்கான சின்னங்கள் எல்லாம் பெற்றுட்டாங்க அந்த நேரத்துல. அதிமுகவுக்கு மட்டும்தான் சின்னம் இல்ல. அதனால இவர் பாக்குறாரு, இறுதியில ஒரு சின்னத்தை தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த சின்னம் தாங்க இரட்டை இலை. இந்த இரட்டை இலை சின்னத்தை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே வெளியே வராரு மாயத்தேவர். அதுல போட்டியிடுறாரு, ஜெயிக்கிறாரு. எப்படி தாங்க இரட்டை இலை அப்படிங்கிறது அதிமுகவுக்கு சின்னமா கிடைச்சது. இது யாரு சொல்லியிருக்கா அப்படின்னா, மாயத்தேவரே சொல்லியிருக்காரு அப்படிங்கிற தகவலோட இன்னைக்கு விடைபெறேன். புதிய தகவலோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.